அப்பா என்ன பண்ணாரு, உனக்கு இந்த பிகாம் இதெல்லாம் வேறாவது ஸோ தியரி இருக்க மாதிரி நீ போ, ப்ராக்டிக்கல் இருக்க மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு அப்போ வந்து இன்டீரியர் டிசைனிங் எனக்கு சுத்தமாக எனக்கு தெரியாது. ஸோ அப்போ சேர்த்து விட்டாங்க. காலேஜ் கம்ப்ளீட் பண்ணேன். சம்மந்தமே இல்லாமல் சிட்டி பேங்க்கில் போயிட்டு ஒர்க் பண்ணேன். மேக்ஸ் சுத்தமாக வராது விஷயம் சொல்லிட்டு சிட்டி பேங்க்கில் கிரெடிட் கார்டு செக்ஷனில் ஒர்க் பண்ணேன். அங்கே ஒரு 2 இயர்ஸ் சர்வை பண்ணேன். ஸோ உங்களுக்கு தெரியும் லலிதா மிஸ்க்கும் அப்பா அப்போ பாசிட்டிவ் அவுட் ஆகுனாங்க. ஸோ ஃபினான்ஷியலி ரொம்ப ட்ரபிள் ஆச்சு. அதுக்கப்புறம் அதோட சீரியஸ்னஸ் தெரியல. ஐ வாஸ் ரன்னிங் பிஹைண்ட் த மணி லிட்ரலி. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 3 கன்சர்ன் மாறினேன். அட்லாஸ்ட் மேரேஜ் ஆச்சு. ஸோ அப்புறம் ஹஸ்பண்ட் சொன்னாங்க நீ படித்த ஃபீல்டே போகலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் தென் 1 இயர் நானும் என் தம்பியை ஒரு நாள் 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் ஒரே கன்சர்னில் ஒர்க் பண்ணோம். ஸோ ஐ எம் ஸ்டாண்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ ஆல் ஆஸ் இன்டீரியர் டிசைனிங். ஐ எம் வெரி வெரி ப்ரௌட் டு சே சட்னஸ் நீங்கள் சொன்ன ஒரே வார்த்தை என் லைஃப்பை ஷேப் அப் பண்ணிச்சு. நீங்கள் சொன்னீங்க அப்போ 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஐ ஸ்டில் ரொம்ப இந்த மாதிரி என்னோட இன்லாஸ் எல்லாம் இன்னும் படிக்கிறாங்க, நீங்கள் ஏன் அப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் காமனாக சொன்ன வார்த்தை நான் இன்னமும் அதை யோசிச்சு பார்க்குறேன். இது இப்போ எங்கள் கிட்ஸை நாங்கள் படிக்க வைக்கணும்னு தெரியுது. அது ஸ்டடீஸ் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு இப்போது ஆஸ் பிரவீன் சொன்ன மாதிரி ஒரு சென்னையில் ஒரு நல்ல ஸ்கூலில் படிக்கிறாங்க, லேக்ஸில் அவங்களுக்கு இது. ஆனால் உங்களை மாதிரி ஒரு பாண்டிங்கும் உங்களை மாதிரி ஒரு கனெக்டிவிட்டியும் அவங்க சுத்தமாக இல்லை. அதுதான் இப்போ 3 இயர்ஸாகவே நான் பார்த்துட்டு இருக்க விஷயம். ஸோ தேங்க்யூ ஃபார் எவ்ரிதிங். எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்யூ. உங்களெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப